பிறந்து
தென்னன் புகழிலே கிடந்து சங்க திருப்பிலே இருந்து வைகை எட்டிலே தவழ்ந்த பேதை நெருப்பிலே நின்று கற்றோர் நினைவில் நடந்தோரன மறுப்பில் நின்றவாவை என் மருங்கில் வளர்கின்றாள். செம்மொழியாம் தமிழுக்கு சிறப்பாயிரம் பாடி சிறக்க வைத்த அறிஞர் பெருமக்களின் வழியில் தோன்றிய பெரியோர்களே, தாய்மார்களே, நாடக கலா ரசிக பெருமக்களே, இளைஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் சின்ன நடிகனின் சிரம் தாழ்ந்த நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அப்படி சிங்கம் இந்த உலகத்தில் அற்புதமான முறையில் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும், சிறந்த முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கும் அன்பு உள்ளத்திற்கும், வேற என்ன பேர் பஸ், கமலா ஒளிபெருக்கி நிலையத்தாருக்கும் இந்த பொன்னான வேளையிலே நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அற்புதமான முறையில் காணொலி எடுத்துக் கொண்டிருக்கின்றார் அன்பு தம்பி மானாமதுரை சேர்ந்த மாசானம் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு, சிறந்த முறையில் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்திருக்கின்றார் பிரபல நடிகர். ஆர்கெஸ்ட்ரா புகழ் எல்லாமே அவர்கிட்ட, ஆர்கெஸ்ட்ரா இருக்கு, எல்லாமே வச்சிருக்காங்க. அப்பேற்பட்ட உங்கள் ஊரில் எந்த ஒரு நிகழ்ச்சியா இருந்தாலும் சுதாகர் அண்ணனை நாடுகள் என்ற காரணத்தினால இந்த உலகத்தில் எந்த ஒரு ஜீவராசிகளாக இருந்தாலும் வாழ்வதற்கு ஆதாரமாக விளங்குவது நம்மை பெற்ற தாய் தந்தையர் தான். அந்த வகையிலே தாயை எவ்வாறெல்லாம் வணங்கி சிறப்பிக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் காட்டிய பாதையிலே முறையாக கதையை நடத்த வேண்டும் என்ற காரணத்தினாலே தாயை வணங்கிவிட்டு, தாய் இல்லாமல் தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கு ஒரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. ஜீவனதியாய் வருவாள், என் தாகம்
அம்மையப்பன். அம்மையப்பன் தான் உலகம் என்று இந்த உலகிற்கு உதவித்தவன் எமதண்ணன் ஐங்கரத்தான். ஐங்கரத்தானின் தமையனாகின் ஆறுமுகத்தான். நான்முகத்தானின் மகன் நாரத மகர்ஷியின் நல்லதொரு வாசகத்தை கேட்டு வேடனாக இருந்தான். வேடனாக உருமாறி அற்புதமாக இந்த இடத்திற்கு வந்துவிட்டேன். இடத்தை பார்க்கின்ற பொழுது வாழக்கூடிய மக்களை வைத்து இடத்திற்கு பெருமையா அல்லது இடத்தை வைத்து மக்களுக்கு பெருமை என்று பார்த்தால் வாழக்கூடிய மக்களை வைத்துத்தான் இந்த இடத்திற்கே பெருமை என்ற வகையிலே தான் மட்டுமின்றி தன் பின்வரும் சந்ததிகளை எவ்வாறெல்லாம் சீராட்டி பாராட்டி வளர்த்து வருகின்றார்கள் என்று பார்த்தால் நல்ல நல்ல நிலம் பார்த்து நாமும் விதை விதைக்கணும். நாட்டு மக்கள் மனம் தனிலே நாணயத்தை வளர்க்கணும். அற்புதமான இடம் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய ஐவகை நிலங்களிலே அற்புதமான இடம் குறிஞ்சி நிலம். இடத்தை பார்க்கின்ற பொழுது மாலையிலிருந்து தோன்றி வரும் அருவிகளும் அதிலும் இருமடங்கு வளமன பூத்து குலுங்கும் காயா, கொன்றை, கமுகு போன்ற மலர் மரங்களும் அந்தி சாயும் நேரத்தில் அகல் விளக்கு போல் காட்சி தரும் அள்ளி மலர் கூட்டங்களும் என்னை விட்டுட்டு அதற்கிடையே ஓம்காரம் போல் ரீங்காரம் பாடிக்கொண்டிருக்கும் பறவையினங்களும் வண்டினங்களும் மயில்களும் மட்டங்களும் அன்னங்களும் தாராக்கலா. என்ன அழகு! இடத்தை வர்ணிக்க வேண்டுமென்றால் எப்படி வேண்டுமானாலும் வர்ணிக்கலாம். இப்பேற்பட்ட தன்மையான இடத்திலே இந்த பொன்மாங்குயில் எப்படி சிங்காரமாக பண்பாடுகிறது என்று ஆமா, என்ன அழகு, எத்தனை அழகா! பொன்மாங்குயில் சிங்காரமாய்
பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே சங்கீதக்காரன் எந்தன் காதல் பார்வையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜ பார்வையில் ஓ பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே சங்கீதக்காரன் எந்தன் காதல் பார்வையில் உல்லாச பூங்குயில்கள் ராஜ பார்வையில் கண்டேன் என்னை இங்கு கண்டு கொண்டேன் பொன்மாங்குயில் சிங்காரமாய் பண்பாடுதே நான் இருந்த கூண்டுக்குள்ளே ராகம் சொல்ல யாருமில்லை ஞாபகத்தை விட்டு விட்டேன் சீதம் இங்கே காணவில்லை இடத்தை வர்ணித்து விட்டாலும் கூட தெரிவித்தாரே நாரத மகாமுனிவர் இங்குதான் வள்ளி இருப்பதாக. வள்ளி இருப்பதற்கு அடையாளமாக ஏதாவது சப்தம் கேட்கிறது என்று பார்க்கலாம். ஆலோலம் சூ ஆலோலம் சூ ஆலோலம் சூ இன்னும் ஒரு அற்புதமான கானம். இந்த கானத்தை பாடிக்கொண்டிருப்பவள் சாதாரணப்பட்ட பெண்மணியாக இருக்க வாய்ப்பே இல்லை. குழல் இனிது யாழ் இனிது என்பது தம்மக்கள் மழலை சொல் கேளாதார் என்பதற்கு நங்கே கூவாமல் கூவிக்கொண்டிருக்கின்றாள், பாடாமல் பாடிக்கொண்டிருக்கின்றாள். இப்பேற்பட்ட பெண்மகளின் சாரீரமே இப்படி இருக்கிறது என்றால் சாரீரத்தை தரக்கூடிய சரீரம் அங்கே போகாத ரொம்ப எப்படி இருக்க வேண்டும் என்று எண்ணி பார்த்தால் இப்பேற்பட்ட தன்மையான பெண்மகளை வர்ணிக்க வேண்டும் என்றால் 1000 நாவு படைத்த ஆதிசேடனாலும் முடியாது என்ற காரணத்தினாலே ஒரு நாவை வைத்துக்கொண்டு நாமும் நம்மால் இயன்றவரை முயற்சி செய்து பார்ப்போம் என்ற காரணத்தினாலே அழகாக வைங்க. அழகாக கண்ணுக்கு அழகாக கற்பகச்சோலை கண்ணில் வந்தால் கண்ணுக்கு அழகாக கண்ணுக்கு அழகாக நினைவாக பெண்ணில் நினைவாக இங்கே கண்கள் நான்கும் மயங்குதம்மா பெண்ணின் நினைவாக பெண்ணின் நினைவாக அழகாக கண்ணுக்கு அழகாக கண்ணில் வந்தால்
அழகாக கூந்தலும் மூன்றாம் வரை சந்தனை படிக்கும் நெற்றியும் வல்லை போன்ற காதுகளும் முல்லை போன்ற பற்களும் இருந்தாலும் அற்புதமான இடத்தில் வசிக்கக்கூடிய இந்த பெண்மகளை எப்படி சொல்லலாம் என்று பார்த்தால் அழகல் மூடும் வெண்பட்டால் அழகை மூடும் பண்பட்டம் இல்லத்தாம்புவல் பக்குவ மரியாதவள் பச்சை நிறத்தழகி பாங்கான பேச்சழகி இச்சை சொல்லழகி என்ன 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 இன்னைக்காச்சும் இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்க இருந்தாலும் கால நேரத்தை கருத்தில் கொண்டு புதிக்கால் பெயர் பேச்சை கேட்டு யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்குமாக உலாவிக் கொண்டிருக்கிறார். அவனை சந்திப்போம் என்ற காரணத்தில்